லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப், ஆட்டோகிராட்டிக் லீடர்ஷிப், பியூரோகிராட்டிக் லீடர்ஷிப், கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்னு 4 ஸ்டைல் இருக்கிறத பத்தி நான் சொன்னேன். இதுல ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராட்டிக் பத்தி பேசணும். அப்ப சில நேரங்கள்ல ரொம்ப டெமோக்ராட்டிக்கா இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட ஆட்டோகிராட்டிக்கா நடந்துக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னேன். ஒரு மொனாட்டனஸ் ஒர்க் இருக்கும்போது, ஒரு டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் இருக்கும்போது, சபார்டினேட்ஸ் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி நடக்காம அன்டியூ லிபர்ட்டி எடுத்துக்கும் போது இந்த மாதிரியான ஸ்டைல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கலாம். அதுக்கு தான் சொன்னேன், மகாத்மா காந்தியை சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்ப இந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எரிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் வயலண்ட் மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வாபஸ் வாங்குறாரு. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் படி போகாத போது பல பேர் சொல்றாங்க ரொம்ப பிரமாதமா இருக்கு, சூடு பிடிச்சிட்டு இருக்கு, நம்ம விடக்கூடாதுன்னு. பட் he never wanted it. வயலன்ஸுக்கு நான் வயலன்ஸுக்கு எகெயின்ஸ்டா எப்ப போனாலும் அந்த டைம்ல மகாத்மா காந்தி had an autocratic leadership style. சில நேரங்கள்ல அந்த மாதிரி தேவைப்படும். நம்ம ரொம்ப டெமோக்ராட்டிக்கா இருந்துட்டு இருக்கும்போது சில பேர் அட்வான்டேஜ் எடுக்க நினைப்பாங்க. they may try to misuse us. They may try to exploit our proximity. They may try to misuse the freedom that has been given to them. அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது ஆட்டோகிராட்டிக்கான லீடர்ஷிப்போட நாம் இருக்க வேண்டிய நெருக்கடி ஏற்படலாம். ஆகவே ஆட்டோகிராட்டிக் லீடர்ஷிப் முழுவதுமாக வெறுக்க வேண்டிய ஒன்று அல்ல. ஆட்டோகிராட்டிக் லீடர்ஷிப்பை எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்தி ஆகணும். ஒரு ஃபார்முக்கு போறோம், எல்லாருமே டிமோட்டிவேட் ஆயிருக்காங்க, யாருமே வேலை பண்ண விரும்பல, எல்லாருமே ஒழுங்கீனமா இருக்காங்க, காலையில 11 மணிக்கு வர வேண்டியது, ஹாயா இருக்க வேண்டியதுன்னா அந்த இடத்துல we cannot use democratic style of leadership. ஆக அந்த நிறுவனத்தினுடைய தன்மை, மக்களுடைய தன்மை, இதையெல்லாம் பார்த்துதான் அதுக்கு தான் அந்த புத்தருடைய கதையை சொன்னேன். இப்ப அடுத்தது டெமோக்ராட்டிக் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப். இந்த டெமோக்ராட்டிக் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்ல தான் 2 விதம் சொன்னேன். கன்சல்டேட்டிவ், குரூப் டெசிஷன் மேக்கிங். கன்சல்டேட்டிவ்ல எல்லார்கிட்ட இருந்தும் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்ம டெஸ்க்லயே வாங்கி தீர்மானம் பண்றது. இல்லைன்னா ஒரு மீட்டிங் போட்டு எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ண சொல்லி கடைசியில் நாம ஒரு முடிவு எடுக்கிறது. குரூப் டெசிஷன் மேக்கிங்ல எல்லாரையும் உட்கார வச்சு பிரெயின் ஸ்டார்ம் பண்ண சொல்லி நாம முடிவு எடுக்கிறது. அல்லது நாமளே எல்லாரையும் பேச விட்டு அவங்களாவே ஒரு முடிவுக்கு வர சொல்லி அதை அடாப்ட் பண்ணிக்கிறது. பேசுவாங்க, அதுல ஒரு முடிவு எடுத்துக்கிறது. இது டெமோக்ராட்டிக் வே ஆஃப் லீடர்ஷிப். இந்த டெமோக்ராட்டிக் வே ஆஃப் லீடர்ஷிப்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? எல்லாருக்குமே நம்மளையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஓனர்ஷிப் ஆஃப் த டெசிஷன். ஆட்டோகிராட்டிக் டெசிஷன்ல அவர் முடிவெடுத்தாரியா, சொல்றதை செய்யறோம், இதெல்லாம் சரியா வருமா, என்னமோயா சொல்றது ஒண்ணு கூட சரியில்லை, ஒண்ணு கூட ஒத்து வராது, எப்படி இதை செயல்படுத்துறது? சில நிறுவனங்கள்ல கம்ப்யூட்டரைசேஷன் பண்றோம்னு திடீர்னு ஒரு நாள் கம்ப்யூட்டர்லாம் இறங்குனுச்சு. நாளையில இருந்து நம்ம கம்ப்யூட்டர் கத்துக்க போறோம், நாம செயல்படுத்த போறோம். ஸ்டாஃபுக்கெல்லாம் ஒரே கஷ்டம், எல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் போயிருங்க. கம்ப்யூட்டர் வந்த பிறகு நம்மளுக்கு எல்லாம் மரியாதையே இருக்காது, ரெக்ரூட்மெண்டே இல்லாம போயிடும். இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் மிஷின்லாம் என்னங்க, இதெல்லாம் மிஷினை வச்சுட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாருக்கும் ஒரு ரிசன்மெண்ட். சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணாங்க, முதல்ல எல்லாரையும் கூப்பிட்டாங்க, நீங்க ஒர்க் பண்றதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா சார்? என்ன சார் இன்ட்ரெஸ்ட்? பே பில் என்ன சார் இன்ட்ரெஸ்ட்? மாசம் மாசம் இதே பே பில் தானே சார், இதை உட்காந்து எழுதிட்டு அதுல இருந்து இதை காப்பி பண்ணிட்டு பெரிய கஷ்டம் சார், எவ்வளவு டைம் இதுக்கு வேஸ்ட் ஆகுது, இதுக்கு பதிலாக வேற ஏதாவது வேலை பண்ணலாம். சரிங்க, இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு பேரை போட்டு இந்த அலவன்ஸ் எல்லாம் ஒரு தடவை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் வரும்போது ரிமைண்ட் பண்ணும். அவங்களே ஆப்ஷன் இவ்வளவு பிஎஃப் பிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம பிடிச்சிட்டு போயிடலாம். ஆட்டோமேட்டிக்கா இது வந்துருங்க, இதுல டென்ஷனே இருக்காதுங்க. பே பில்லு நீங்க பாட்டுக்கு ஈஸியா கையெழுத்து போடலாம். நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க இப்ப பே பில் செலவு ப்ரிப்பேர் பண்றதுக்கு? சார் நான் 20ஆம் தேதியிலிருந்து பண்ணாதான் சார் 29ஆம் தேதி பே பில் கிடைக்கும். அது பிரச்சனையே இல்லை, நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, எல்லாம் சரியா போயிடும். புரியுதுங்களா? இதை பண்ணீங்கன்னா ஒரே நாள் போதும். அப்படியே சார் ஒரே நாள் இல்லையா சார்? அப்ப கம்ப்யூட்டர் நானும் கத்துக்கிறேன் சார், சீக்கிரம் கம்ப்யூட்டர் வாங்கி போடுங்க சார், எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார். எல்லா எம்ப்ளாயிஸும் கூப்பிடுது. பாருங்க,
ஒவ்வொரு முறை சேலரி வாங்கும் போதும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரெண்டாவது, அப்புறம் சேலரி கொடுத்த உடனே வேற சில விஷயங்களும் நடக்குது நம்ம கம்பெனியில. இதெல்லாம் வேணாம், சேலரி போடுறதே ஒரு பெரிய உங்களுக்கு பெரிய ஆப்ளிகேஷன் செய்யற மாதிரி சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணிடுவோம், எல்லாமே போயிட்டு பேங்க்ல போயிடும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடும். புரியுதா? நீங்க பாட்டுக்கு போய் பணத்தை எடுத்துக்கலாம். சார் நல்ல விஷயம் சார், சீக்கிரம் செய்யுங்க சார், நாங்களும் கத்துக்கு சார் கம்ப்யூட்டர். அப்ப எல்லாரையுமே இந்த விஷயம் அவங்களுடைய நன்மைக்காக அப்படின்னு சில கம்பெனிஸ் பண்ணாங்க. உடனே அவங்க சக்சீட் ஆயிட்டாங்க. ஏன்னா டெமோக்ராட்டிக் வே ஆஃப் லீடர்ஷிப், த டெசிஷன் டு கம்ப்யூட்டரைஸ் வாஸ் ஓன்ட் பை த எம்ப்ளாயிஸ். அவன் நமக்கு நல்லதுப்பா, நாமளே தானே இதை ஒத்துக்கிட்டோம், நாமளே தானே செயல்படுத்துறோம் அப்படின்னு எல்லாரையுமே அந்த டெசிஷன் மேக்கிங்ல ஒரு பார்ட்டா பண்ணிட்டோம்னா கான்ஃபரன்டேஷன் வராது. ரெண்டாவது, எல்லாருமே வேலை செய்ய வரும்போது அந்த கன்ஸ்ட்ரைன்ட் விஷன் ஒன்னு இருக்கு நமக்கு. யாருமே வேலை செய்ய மாட்டாங்க, எல்லாமே கெட்டவங்க, எல்லாரும் போய் கேண்டீன்ல டீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வேலைக்கு வரவே பிடிக்காது, வேலை செய்யவே விரும்புறது இல்லைங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுதாங்க வந்தோடனே ஜிபிஎஃப்ல அட்வான்ஸ் போடுறது, ஏர்ன்லி கேஷ் பண்றது, இதைதாங்க ஃபர்ஸ்ட் பண்றாங்க. அப்படி சில பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லாம எல்லாருக்கும் வேலை செய்ய விருப்பம் இருக்கு, சாயந்தரம் போகும்போது ஏதோ மனசுக்கு திருப்தியா பண்ணிட்டு போனோமா நினைச்சு தானே வேலைக்கு வராங்க. அப்படி பார்க்கக்கூடிய அன்கன்ஸ்ட்ரைன்ட் விஷன், பாசிட்டிவ் அவுட்லுக் அபவுட் த பீப்புள், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் சக்சஸ் ஆகும். இந்த டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப்ல எல்லாருமே நாமளும் இன்வால்வ் ஆனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. அப்புறம் நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் வரும். எப்பவுமே தனியொரு மனிதன் முடிவெடுப்பதை விட பல பேருடைய மூளைகள் இணைகிற போது பிரமாதமான ரிசல்ட் வரும். அதனாலதான் ஜெஃபர்சன் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனை டிசைன் பண்ணி முடிச்ச உடனே பெஞ்சமின் பிராங்க்லின் கொண்டு போய் பிரசன்ட் பண்ணாரு. அப்ப எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஜெஃபர்சன் எதையெல்லாம் சொல்றாரோ அதுல சில மாற்றங்கள் கொண்டு வர்றாரு பிராங்க்லின். உடனே ஜெஃபர்சனுடைய முகம் அப்படியே சுருங்குது. உடனே பிராங்க்லின் சொல்றாரு, ஒரு கதை சொல்லி பாருங்க, கலெக்டிவா டெசிஷன் எடுத்தா எப்பவுமே நல்லது, there is always scope for improvement அப்படின்னு ஒரு கதையை சொல்லி புரிய வச்சு அப்புறம் கலெக்டிவான டெசிஷன் எடுக்கிறாங்க. இது மாதிரி முக்கியமான நிகழ்வுகள்ல கலெக்டிவ் விஸ்டம் இஸ் பெட்டர் than தி இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா கலெக்டிவ் விஸ்டத்துல பல்வேறு மக்களுடைய அனுபவங்கள் அங்கே ஒன்று சேர்க்கிறது நான் பார்த்திருக்கேன். பல பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த ஃபைன் டியூனிங் நடக்கும். ஒருத்தர் சொல்ற இந்த வார்த்தைக்கு இப்படி போட்டா என்ன, இதுக்கு பதிலாக இப்படி பண்ணா என்ன, இல்ல இது வேணாங்க இதை நம்ம இப்படி செஞ்சா என்ன, இது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண அது ரொம்ப பிரமாதமா வர ஆரம்பிக்கும். சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு டிஸ்கஷன் ரொம்ப அழகான ஒரு முடிவாக பரிணாம வளர்ச்சி பெறுவதற்கு இது உறுதுணையாக இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப கலெக்டிவ் விஸ்டம் பெட்டர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொன்றிலையுமே எக்ஸ்பர்டைஸ் உள்ள ஆளுங்க இருப்பாங்க. ஒரு லீடர் ரெண்டு விதமான நாலேஜ், ஒன்னு டு நோ, தி செகண்ட் ஒன் இஸ் டு நோ ஹூ நோஸ் பெட்டர். எல்லா நேரங்களையும் நமக்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஆனா யாருக்கு தெரியும்னு தெரிஞ்சிருந்தா அவங்களுடைய பிரெயின்ஸை நம்ம பிக்கப் பண்ண முடியும். ஒருத்தர் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கா இருப்பாரு, அவருடைய ரைட் ஹெமிஸ்பியர் ரொம்ப டாமினண்டா இருக்கும் பிரெயின்ல. ஒருத்தர் லாஜிக்கலா இருப்பாரு, ஒருத்தர் கிரியேட்டிவா இருப்பாரு, ஒருத்தர் சயின்டிபிக்கா இருப்பாரு. இவங்க எல்லாருடைய டேலண்ட்ஸையும் நாம பூல் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். இன்னொன்னு, டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப்ல செகண்ட் லைன் லீடர்ஷிப் உருவாக்கிட்டே இருப்போம். ஏன்னா இந்த செகண்ட் லைன் லீடர்ஷிப் இருக்கு, அவங்கள தான் நம்ம அதிகமா கன்சல்ட் பண்ணுவோம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராப்ளத்தை போய் அவங்களுக்கு அடுத்த லெவல்ல இருக்கவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த வேகன்சி வரும்போது சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ரிட்டையர் ஆகும்போது நல்ல காம்படிட்டிவான ஒரு பர்சன் அவர் உட்கார்ந்திருப்பார். அடுத்தது கம்பீட்டன்டான ஒரு செகண்ட் லேயர் ஃபார்ம் ஆகும். அப்ப அந்த ஆர்கனைசேஷன் தொடர்ந்து ஸ்டால்வார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் டேர்ன் ஓவர் குறைவா இருக்கும். அதுல டேர்ன் ஓவர் குறைவா இருக்க அதிகமா இருக்கிற இடத்துல ஆட்டோகிராட்டிக் தான் பெட்டர். ஏன்னா நேத்து இருந்த எம்ப்ளாயி இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. டெசிஷன் நீங்க அவங்கள வச்சு எடுத்தீங்கன்னா வேற எங்கேயாவது போய் சொல்லிடுவாங்க. இங்க இன்னொரு வகையில நன்மை நடக்கும்.
எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம கம்பெனி நாமெல்லாம் சேர்ந்து தானே இதை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அப்ப ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணணும், எல்லாரையும் சேர்த்து நாம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். காலேஜ்ல 7 பேர் 5 to 7 people தான் ஐடியல் ஃபார் அ ப்ராஜெக்ட் டீம்ங்கிறாங்க. 5ல இருந்து 7 பேர். அப்ப அந்த 7 பேர்கிட்டையும் நம்ம இப்படி பண்ண போறோம், எப்படி பண்ணலாம் அதை பாருங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு ஒரு 7000 ரூபாய் ஆகும். ஆளுக்கு 1000 ரூபாய் பண்ணலாமா? அது இல்லாம நாமளே 7000 ரூபாய் ஆனாயிட்டு போகுது, நம்ம கேட்டா கொடுத்தானே. 7000 ரூபாய்க்கு எதுக்குங்க, அவ்வளவு பணம் எங்கிட்ட இல்லைங்கன்னு எவனாவது சொல்லுவான். அப்படி கிடையாது. எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி ஒரு டெமோக்ராட்டிக்கா கொண்டு போகும்போது நல்லது. ஆனா இதுல எல்லாமே நல்லதா இருக்கா? டெமோக்ராட்டா இருக்கிறதுனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் லாங் ரன்ல அந்த ஆர்கனைசேஷனோ அல்லது அந்த டீமோ ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப ஷார்ட் ரன்ல ஒரு டெசிஷன் எடுக்கணும். எல்லாரையும் உட்கார வச்சு எந்த கடையில போய் டீ வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் நம்ம 11 மணிக்கு. ஒருத்தன் அதை சொல்லுவான், இன்னொருத்தன் அதை சொல்லுவான், இன்னொருத்தன் டீ கெட்டதுமா, டீயே வேணாமா. சில நேரங்கள்ல எல்லாரையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. காலையில நம்ம 11 மணிக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். ஆளுக்கு 4 இட்லி கொண்டு வா, பிரிச்சு கொடு. இந்தா என்னங்க இட்லி. நான் பாருப்பா, சாப்பாடா முக்கியம், நமக்கு என்ன முக்கியம்? ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரமாதமான ஒரு டின்னர் சாப்பிடுவோம். இப்ப நம்ம சர்வைவலுக்காக சாப்பிடுறோம். சீக்கிரம் மடமடன்னு சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். எதுக்கு கன்சல்ட் பண்ணணும்னு இருக்கிறது இல்ல, எல்லாத்துக்கும் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் போய் கணவன் அப்பதான் அவசரமா ஆபீஸ் கிளம்பிட்டு இருப்பான். ஐடென்டிட்டி கார்டை எங்க வச்சானே தெரியலையே, அட எங்கேயோ வச்சுட்டேன், சார்ஜரை தேடிட்டு இருக்கேன், பர்ஸை வேற காணமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பான். ஏங்க மத்தியானம் என்னங்க குழம்பு வைக்கலாம், ஏதோ ஒரு குழம்பு வை அப்படிமா. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏங்க கத்திரிக்காய் குழம்பு சாப்பிடுவீங்களா? ஏம்மா நான் எதை தேடிட்டு இருக்கேன், இப்ப முக்கியமான ஏதோ ஒண்ணு குழம்பு என்னமோ ஒண்ணு வச்சு வைக்க வேண்டியதானே, இது இல்லாம என்கிட்ட கேட்கறது. ஆமா நேத்து அப்படிதான் நான் வெண்டைக்காய் குழம்பு வச்சுட்டேன், வளன்னு ஒன்ன மாதிரியே இருக்குன்னு சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி சொல்றீங்க, அப்புறம் என்னதான் பண்றது நாங்க? நேத்து இருந்த நிலைமை வேற. நானே அர்ஜுன் வச்சிருக்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவனா இல்லையான்னு எனக்கு தெரியல. உனக்கு என்ன பிடிச்சதோ வை, நான் எதுவுமே சொல்லல, போதுமா? பாருங்க, எதை வச்சாலும் சாப்பிடணும், புரியுதா? வாயை மூடிக்கிட்டு சாப்பிடணும். வாயை மூடிக்கிட்டு எப்படி சாப்பிடுறது அப்படிமா பையன் அங்க உள்ள இருந்த. ஏய் நீ சும்மாரு. இது மாதிரி ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு டெமோக்ராட்டிக் டெசிஷன் ஆளாளுக்கு ஒன்னு கேட்டோம்னா நம்மளால டெசிஷன் எடுக்க முடியுமா? சில நேரங்கள்ல ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸுக்கு டெமோக்ராட்டிக் டெசிஷன்ஸ் ஒத்து வராது. லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் காஸ்ட் அதிகமா இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அதுக்கு டெமோக்ராட்டிக் இது முக்கியமானது. மூணாவது bureaucratic style. Bureaucratic styleனா there will be rules and regulations. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். இதுல ஒன்னும் டெசிஷன் மேக்கிங் பெரிய ஸ்கோப் கிடையாது. அந்த ரூல்ஸ் படி நம்ம டெசிஷன் எடுக்கணும். வெல் ஸ்ட்ரக்சர்டு ரூல்ஸ் இருக்கு. அப்ப கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் bureaucratic ஸ்டைல். இப்போ ஒரு ஆபீசர் இருக்காரு, ஒரு செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் இருக்காருன்னா அவர் ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதுதான், அதுபடிதான் பார்க்க முடியும். என்ன சொல்லுது? ஓ அப்படியா, சரி. பேனல் இருக்கிறவங்கள தான் ப்ரமோட் பண்ண முடியுமா? சரி. 1:2 தான் பேனல் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? அதுபடிதான் பண்ண முடியும். இதுக்கு என்ன குவாலிபிகேஷன்? இதுதான் படிச்சிருக்காங்களா? சரி, அவங்கள தான் போட முடியும். இல்லைங்க இது போட முடியாது, இவங்கெல்லாம் ரொம்ப அறிவாளிங்க, ஆனா குவாலிபிகேஷன் இல்ல, அப்படி இருக்காத பாருங்க. ஓ ஏற்கனவே இவங்க இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷனுக்கு வரும்போது இவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்குல்ல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது த்ரூ அவுட் அப்ளை ஆகும் இல்ல, அப்புறம் நீங்க ஏன் போட்டு குழப்பறீங்க? அது அப்ளை ஆகும், விடுங்க. இப்படி ஒரு முடிவு எடுக்கணும். எல்லாம் ரூல்ஸ் படிதான், ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. எப்படி டெண்டர் கால் ஃபார் பண்றது, டிரான்ஸ்பரன்சி இன் டெண்டர் ஆக்ட் அப்படின்னு எல்லாருக்கிட்ட எது லோயஸ்ட் கொட்டேஷன் அதான் கொடுக்கணும். அப்ப அவன் நல்ல கம்பெனியா இல்ல,
அவன் பாதியில ஒர்க்கை விட்டுட்டு போனா என்ன பண்றது? அதுக்கு ஒரு டெக்னிக்கல் பிட் ஒன்னு வைக்கணும். அவங்க இந்த அளவுக்கு டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்களா, அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட், எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை டீவியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. திடீர்னு வருது ஒரு ஃபைல், இவருக்கு நாம இதை கொடுக்கலாம், இவருக்கு இந்த மாதிரி ஒரு இந்த கொடுக்கலாம், ப்ரமோஷனை கொடுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பிரசிடென்ஸ் இருக்கு, பிரசிடென்ஸ் இருந்தா கொடுக்கலாம். இது மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ், செட் ஆஃப் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எப்படி வருது? அசம்பிளியில அல்லது பார்லிமெண்ட்ல ஆக்ட்ஸை பாஸ் பண்றாங்க. அந்த ஆக்ட்ஸை பேஸ் பண்ணி ரூல்ஸை ஃபார்ம் பண்றாங்க. அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி பைலாஸை ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு பேசிஸ்ல கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஆர் பீயிங் இஷ்யூட் ஃப்ரம் டைம் டு டைம். அந்த கவர்மெண்ட் ஆர்டர் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இந்த பியூரோக்ராட்டிக் ஸ்டைல் கவர்மெண்ட்ல மட்டும் இல்ல. பீட்டர் ட்ரக்கர் சொல்றாரு, பியூரோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட்டை விட சில யூனிவர்சிட்டிஸ்ல, சில பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்ல ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்றாங்க. நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், மருந்து வாங்கணும். டாக்டர் மருந்து எழுதி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்லிப்பை கொண்டு போய் அங்க பார்மசி கொடுக்கணும். அந்த பார்மசியில அங்கிருந்து எங்கேயோ அனுப்பிச்சு விடுறாங்க. அங்க ஒருத்தர் என்னென்ன மருந்து இருக்குதுன்னு எல்லாம் டிக் பண்ணி விடுறாரு. டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க மறுபடியும் அனுப்புறாரு. உடனே இவங்க எல்லாம் ஒர்க் அவுட் பண்றாங்க. உடனே பணத்தை வாங்குறாங்க. பணத்தை வாங்கிட்டு பெய்டுன்னு ஒரு கொடுக்குறாங்க. இதை கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு கொடுக்கணும். அவர் என்ன பண்றாரு, மாத்திரை எல்லாத்தையும் ஒரு கவர்ல போடுறாரு. கவர்ல போட்டு டெலிவரின்னு ஒரு இடத்துக்கு கொடுக்கறாரு. அங்க போனவுடனே அவங்க அந்த இதை வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் டெலிவரி கொடுக்கறாங்க. அங்க இருந்து வெளியே வந்தவுடனே ஒருத்தர் எல்லாம் கரெக்டா இருக்குதா அதுபடின்னு ஒருத்தர் கடைசியில பாத்தீங்கன்னா 3-4 மணி நேரம் ஆகுது. அன்னைக்கு நான் வயிற்று வலின்னு தான் போயிருந்தேன் நான். ஆனா இந்த மாத்திரை வாங்கிட்டு வரதுக்குள்ள வயிற்று வலி சரியா போயிடுச்சு. இது மாதிரியான சூழல் கூட ஏற்படும். அதிகமான பியூரோக்ரசி கவர்மெண்ட்ல இல்ல, பிரைவேட்ல தான் இருக்கு. கவர்மெண்ட்லயாவது கொஞ்சம் டிஸ்கிரிஷனரி பவர் உள்ள ஒருத்தர் துணிச்சலா டெசிஷன் எடுக்கக்கூடியவர் இதை பிரேக் பண்ணி கொடுத்துடலாம். இங்க அதுக்கான சாத்திய கூறுகளே இல்லங்கிறத நான் பார்த்தேன். ஒருத்தர் எந்திரிக்கவே முடியாம ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. வெயிட் பாக்குற மிஷினை கொண்டு வந்திருக்காங்க. எந்திரிச்சு நில்லுங்கிறாரு. அவரு பேரலிட்டிக் அட்டாக்கு தான் படுத்திருக்கிறாரு. அவரால் எப்படி எந்திரிச்சு வெயிட் பார்க்க முடியும்? ஏன்னா ரொட்டீனா பண்றது, சேர்ந்தோடனே வெயிட் பாக்குறது, ஹைட் பாக்குறது, கொலஸ்ட்ரால் பாக்குறது, இது ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இதை ஃபாலோ பண்றாங்க. சோ பியூரோக்ராட்டிக் ரூல்ஸ், பியூரோக்ராட்டிக் ப்ரொசீஜர்ஸ் are not just followed in bureaucracy, it is followed in so many other places also. அடுத்தது இந்த பியூரோக்ராட்டிக் லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அந்த ஸ்டைல்ல? ஒன்னு ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லா எல்லாரும் இந்த விதிப்படி தான் செயல்பட முடியும். இப்ப நான் ஸ்பெஷல்னு நான் சொல்லிக்க முடியாது. எல்லாருக்குமான விதி தான் எனக்கு. ஆகவே இதுல டீவியேஷன் இருக்காது. யாரும் அதிகமான பலன் அடைய முடியாது. அவங்களுக்கு என்ன எலிஜிபிளோ அதுதான். ரூல் படி இருக்கிறதுனால நிர்வாகம் சீரா போயிட்டே இருக்கும். ஷோ மீ த ஃபேஸ், ஐ வில் கோட் யூ த ரூல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சில ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். அது பியூரோக்ராட்டிக் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்ல எல்லாரும் ஒரே மாதிரி தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். யாரா இருந்தாலும் சரி, ரூல் பர்மிட் பண்ணா ஓகே, ரூல் பர்மிட் பண்ணல இல்ல. இது முக்கியமான ப்ராஜெக்ட், இதுல கொஞ்சம் டீவியேட் பண்ணலாம் முடியாதுங்க. என்ன ரூல் இருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இது எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான எக்ஸப்ஷன்ஸையுமே வரையறுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த நிகழ்வுகள்ல இது விதிவிலக்கு இருக்கு. இந்த ஃபிளட் வருது, அந்த டைம்ல ரூல்ஸ் புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரு புக் இருக்கு, அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த புக்கை நம்ம அந்த ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆகவே பியூரோக்ராட்டிக் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்ல என்னென்ன செய்யணுங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்றதுனால எல்லாருமே பெனிஃபிட் அடைவாங்க. இது டிரான்ஸ்பரண்டா தெரியும், ஓப்பனான ஒரு நிர்வாகம் நடக்கும். யாரும் பைபாஸ் பண்ண முடியாது, அத்துமீறல் பண்ண முடியாது. அதுல ஒரு யூனிஃபார்மான ஒரு ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றதுனால எல்லாருமே பெனிஃபிட் அடைவாங்க. நீங்க என்ன நடக்குங்கிறத எதிர்பார்க்கலாம். இஃப் யூ ஆர் எலிஜிபிள் யூ வில் கெட் இட். ஃபார் எக்ஸாம்பிள், நத்தம் புறம்போக்குனாக்க நத்தம் புறம்போக்குல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா பட்டா கிடைக்கும். இவங்க வாய்க்கால் புறம்போக்குல இருந்தா அவங்களுக்கு பட்டா கிடைக்காது. இதெல்லாம் தெரியும். இது எல்லா ப்ரொசீஜர்ஸும் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் பியூரோக்ராட்டிக் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப் கவர்மெண்ட்ல ஃபாலோ பண்றோம்.
இத பிரைவேட் ஆர்கனைசேஷன்லயும் எங்கெல்லாம் வெல் செட் ரூல்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஃபாலோ பண்ண முடியும். ரூல் ஆஃப் லா தான் அங்க இருக்கு. அதனால யாரும் அன்டியூ அட்வான்டேஜ் எடுக்க முடியாது, யாரும் பைபாஸ் பண்ண முடியாது, யாரும் வயலேட் பண்ண முடியாது. டீவியேட் பண்றதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு ஒரு ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கும், கடுமையான தடைகள் இருக்கும். இது யாரும் அவ்வளவு ஈஸியா உடைச்சி எறிய முடியாது. இதனால நிர்வாகம் நேர்மையாகவும் சீராகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல டிஸ்அட்வான்டேஜஸ், எந்தெந்த இடத்துல டிஸ்கிரிஷனரி பவரை நம்ம யூஸ் பண்ணணுமோ அதை டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ணாம ரூல்ஸ் தான் சொல்லுது அப்படின்னு அதையே கிளிங் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்ப அந்த வெரி பர்பஸ் ஆஃப் த ரூல் வில் பி டிஃபீட்டட். Sometimes the rules have to be followed in spirit rather than in letters. அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுத்தணும். இந்த மாதிரியான லீடர்ஷிப் எங்க நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ, எங்க நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கோ, எங்க நிறைய பணம் புழங்குதோ அந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அங்க குளறுபடிகள் இல்லாமல் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும். எங்கெல்லாம் அதிக வேரியேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையோ, அந்த நொடியில முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லையோ, நிறைய டைம் இருக்கோ டெசிஷன் எடுக்கிறதுக்கு, அந்த இடத்திலையும் இதை நாம் பயன்படுத்தலாம். அப்ப ஒரு டீமா இருக்கும்போது சில நேரங்கள்ல நாம பியூரோக்ராட்டிக் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப் பண்ணணும். என்ன ரூல்ஸ் இருக்கோ, என்ன நார்ம்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ண வேண்டிய இடத்துல ஃபாலோ பண்ணணும், அதை வயலேட் பண்ணக்கூடாது. 4வது கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் ஸ்டைல். ஒரு விஷன் இருக்கிறது, ஒரு லீடருக்கு விஷன் இருக்கிறது, அந்த விஷனை நோக்கி மக்களை வழி நடத்துறது, இதுதான் கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப். அன்றாட பணிகள், அன்றாட செயல்பாடுகள், அந்த சமயத்தில் தேவைப்படுகிற முடிவுகள், இதை எடுக்கிறது தான் ஆட்டோகிராட்டிக், டெமோக்ராட்டிக், பியூரோக்ராட்டிக். ஆனா கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் ஒரு விஷனை கொடுப்பாங்க. மோசஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷனை கொடுத்தாரு. நாம ஏன் ஸ்லேவா இருக்கணும், நாம இவங்க இருந்து வெளியே போவோம், எஜிப்ட்ல இருந்து வெளியே போய் நமக்கான ஒரு நாட்டை நம்ம உருவாக்குவோம், அங்க நாம சந்தோஷமா இருப்போம். ஹி சோல்ட் எ விஷன். அந்த விஷனை கொடுத்தவர் தான் ஆப்ரஹாம் லிங்கன். அந்த விஷனை கொடுத்தவர் தான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அந்த விஷனை கொடுத்தவர் தான் மகாத்மா காந்தி. அந்த மாதிரி விஷனை கொடுத்தவர் தான் புத்தர். புத்தர் கொடுத்தது ஒரு விஷன், குருநானக் கொடுத்தது ஒரு விஷன். இதெல்லாம் விஷன். இவங்க தன்னுடைய அந்த பர்சனாலிட்டியினுடைய கரிஸ்மாவால அவங்க கொடுக்கிற விஷனை மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய முடிந்தது. அவங்கள மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க எதை சொன்னாலும் அது நல்லதுன்னு நினைச்சாங்க. இவங்க எல்லாரையும் கன்சல்டேட் பண்ணல, ஏதோ ஒரு ஆற்றலின் பால் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணது மட்டுமில்ல, அவங்களை வணங்குகிற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆக அந்த விஷனை யாரெல்லாம் கொடுக்கறாங்களோ, நீ இப்படியேவா இருக்கிறது, நாம இப்படியே நாம எவ்வளவு நாளை கஷ்டப்பட்டு இருக்கிறது, இதுல இருந்து நாம வெளிவர வேணாமா, நம்ம எத்தனை நாள் அடிமைப்பட்டு கிடைப்பது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்திய தலைவர்கள் தான் நம்ம விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள். அவர்கள் தான் இந்த விடுதலை வேள்வி தீயை மூட்டியவர்கள். அவர்கள் எல்லாருமே கரிஸ்மேட்டிக்கா இருந்தாங்க. அந்தந்த ரீஜன்ல கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டிஸ் இருந்தாங்க. they were all giving a vision. அந்த விஷனை மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப they become very charismatic. உங்க காலேஜிலே பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் சேர்மன் போஸ்டுக்கு கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு கரிஸ்மேட்டிக்கா இருப்பாரு. அந்த ஆள் பாத்தீங்கன்னா ஒரு விஷனை கொடுப்பாரு, அவர் சொல்றபடி எல்லாரும் கேட்பாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடப்பாங்க, அவர் பின்னாடியே கொஞ்சம் பேர் போவாங்க. அந்த கரிஸ்மா எப்படி வந்தது? பெரிய ஒரு அறிவோ பெரிய ஒரு திறமையோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அவர்கிட்ட ஒரு விஷனை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அவர் வந்தாலே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்களே, அவர் நடந்து போனா எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்களே, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, அறிவாளிகள் எல்லாம் பக்கத்தில் வச்சிருப்பாரு. நான் சொன்னேன் கன்ஃபியூஷியனுடைய ஸ்டேட்மெண்ட், either you should have knowledge on your own or you should know who knows better. அவர் எல்லா அறிவாளிகளை பக்கத்தில் வச்சிருப்பாரு. ஒரு நல்ல இன்டெலெக்சுவல் குரூப் இருக்கும், அவங்க திங்க் பண்ணுவாங்க. அந்த திங்க் டேங்க் அவருக்கு நிறைய எடுத்து கொடுக்கும்.
அதை வச்சு அவர் கொள்கைகள்லாம் வடிவமைப்பார். ஆனா அவருடைய அல்டிமேட் விஷயம் ஒரு விஷனை கொடுக்கிறது மக்களுக்கு. நம்ம இப்படியா இருக்கிறது, நம்ம அப்படி இருக்க வேணாமா, நம்ம இந்த உயரத்தை அடைய வேணாமா, அந்த ஒரு விஷன். அந்த விஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப கரிஸ்மேட்டிக் கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப், அந்த கரிஸ்மேட்டிக் கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப்ல ஹிஸ்டரியில நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய தலைவர்கள் அந்த மாதிரி கரிஸ்மேட்டிக்கா இருந்தாங்க. இப்ப சிவாஜி, சத்ரபதி சிவாஜி ஹேட் தட் கரிஸ்மா, ராணா பிரதாப் சிங் ஹேட் தட் கரிஸ்மா, அக்பர் ஹேட் தட் கரிஸ்மா. இவங்கெல்லாம் கரிஸ்மேட்டிக்கா இருக்க போய் தான் மக்களை அவங்க அகவையப்படுத்த முடிஞ்சது. அக்பர் வாஸ் ஆல்சோ டெமோக்ராட்டிக். தைமூரை பத்தி நம்ம படிக்கிறோம். தைமூர் ஏதோ ஒரு பெரிய டைரண்ட் மாதிரி நம்ம படிக்கிறோம். ஆனா தைமூர் வாஸ் ஹைலி டெமோக்ராட்டிக் when he goes for warfare. அவர் எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி இந்த போரை எப்படி சந்திக்கலாம், எப்படி வியூகம் அமைக்கலாம், எந்த மாதிரி நம்ம அட்வான்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் கன்சல்ட் பண்ணி எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் அதுக்கப்புறம் வார்ஃபேர் நடத்துவார். ஏதோ ஒரு உந்து சக்தி, ஒரு ஆக்கர்ஷ சக்தி இருக்கவும் தான் சில பேர் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு பெரிய விஷனை கொடுத்துட்டு போயிடுறாங்க, பொலிட்டிக்கல் அரீனாவில் ஒரு பெரிய விஷனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. சில நேரங்களில் ஒரு ஆர்கனைசேஷன்ல அவங்கள தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு விஷனரியா இருந்து ஒரு காலேஜ் ஆரம்பிப்பாங்க, சின்னதா ஒரு 10 பேர்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெருகி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனா இருக்கும். அவங்க போன பிறகு எக்கச்சக்கமான அறிவாளிகளை அந்த இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கும். எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் எப்படி உருவாக்குனாரு, இந்த பகுதியில் கல்வியே அவரால் தான் கொடுத்தாங்க, சாதாரண குழந்தைங்களாம் படிக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷனரியா இருக்கிறவங்க கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் ஸ்டைல். அவங்க ஒண்ணுமில்ல, அவங்க சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசினாலே எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சு பின்னாடி வந்துருவாங்க. அவங்களோட இருக்கிறதே ஒரு சந்தோஷமா, அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப். இது நம்மளுக்கு காலேஜ் லைஃப்ல சாத்தியம் இல்லை. ஆனால் கரிஸ்மேட்டிக்கா ஒரு மனுஷன் மாறணும்னா, நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவசியம். எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கிறது, எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிறது, கடைநிலையில் இருக்கிறவங்க கிட்ட கருணையை பொழிகிறது, அன்புமயமா இருக்கிறது, பிரச்சனைகள் வந்தா தீர்த்து வைக்கிறது, அவங்கள ஒருத்தரை தன்னை பாவிச்சுக்கிறது. என்னைக்கு நம்மள இவர் ஒருத்தர் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க தான் கரிஸ்மேட்டிக் ஆக முடியும். அதனால இந்த 4 டைப் ஆஃப் லீடர்ஷிப்புமே முக்கியமானதுதான். இதுல சில ட்ரைட்ஸ நாம எல்லா நேரத்திலையும் ஃபாலோ பண்ணலாம், சில ட்ரைட்ஸ எப்பயாவது ஃபாலோ பண்ணலாம். அதை உணர்ந்து நாம் நம்முடைய கல்லூரி வாழ்க்கையிலேயே தேவைப்படுகிற போது அந்த குறிப்பிட்ட பாணியை பயன்படுத்தினால் நாம் உயர்ந்த தலைமை பண்புகளை கிரகித்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக பர்சனாலிட்டி மேட்ரிக்ஸ் என்றால் என்ன, அதை எப்படி நாம் தலைமை பண்புகளுக்கு பயன்படுத்திக் கொள்வது, ஒரு குறிப்பிட்ட ஆளுமை இருப்பவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம்.